சொந்தங்களுக்கு வணக்கம். 21/8/2024 இன்று புதன்கிழமை அறிவியல் மாமேதை பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது அணுகுண்டு டைனமைட்டை வந்து வெடிச்சா என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டைனமைட்டை கண்டுபிடிச்சு, அதாவது அணுகுண்டை கண்டுபிடிச்ச ஆல்ஃபிரட் நோபலை பற்றியும் நம்ம பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அணுகுண்டு இருக்குல்ல, அது வெடிச்சு பாதிப்பான இடம் ஹிரோஷிமா நாகசாகியில் கூட நம்ம பார்த்துருக்கோம். அந்த மக்கள் எவ்வளோ மக்கள் இறந்தாங்க, அதில் வந்து விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த அணுகுண்டு வெடிச்சு போயிருச்சுல. அப்போ அது அணுகுண்டு வெடிச்சு அந்த பாதிப்பு இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஒரு அறிவியல் மாமேதை சொல்கிறாரு. அந்த வழியை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கூட்டம் மாதிரி ஒன்று நடத்துனாங்க. அதாவது இந்த அறிவியல் அந்த அணுகுண்டு ஆய்வை பற்றி நடத்துனாங்க ஒரு கூட்டம். அது வந்து அமெரிக்காவில் நடக்குது. அந்த நடக்கிற அந்த கூட்டத்தில் வந்து எல்லா அறிவியல் மாமேதைகளும் இருக்காங்க. அங்கே தலைமை தாங்கி நம்ம இப்போ பார்க்குற அறிவியல் மாமேதை தான் போய் நிற்கிறார். அப்படி போய் நிற்கும் போது அணுகுண்டு இப்படியெல்லாம் செய்யணும், இப்படி செஞ்சால் இது இந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னு அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் ஆய்வாளர்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அதுல இருந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐயம் தோன்றுறது. இவ்வளோ சொல்கிறீங்களே, அணுகுண்டு வெடிக்கிறதுக்கு இவ்வளோ வழிகள் இருக்குது, அதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் நம்ம அறிவியல் மாமேதை வந்தார். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஆக சிறந்த ஒரே ஒரு வழி இருக்குது, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா, எந்த நாட்டோடையும் எல்லாத்தோடையும் சமமான அன்போடையும் பிரச்சனையே இல்லாமல் போரே இல்லாமல் இருந்தோம்னாலும் மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நாடாளுற நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். இருக்கிறத வச்சுட்டு மகிழணும்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த அறிவியல் மாமேதை சொன்ன கருத்து அடிப்படையில் தான் இன்னைக்கு அவ்வளோவா நம்ம உலகத்தில் அவ்வளோ 2ஆம் உலகப் போர், முதல் உலகப் போர், அந்த மாதிரியான பெரிய போர்கள்லாம் நடக்காம இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயத்த நம்ம போர்கள் அப்படின்னா எடுத்துக்கிடாம நம்ம வீட்லயுமே சண்டை சச்சரவுகள் அது இருக்கதான் செய்யும். பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க அவங்க கிட்ட எல்லாம் சண்டை போடாம, நண்பர்கள் உறவினர்கள் அவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போடாம எல்லாத்தையும் அன்போட விளையாடுங்க. அதே மாதிரி அன்போடு வந்து நீங்கள் செயல்படும் போது, ஏன்னா அன்புமே ஒரு விளையாட்டு மாதிரின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அன்பு ஏன் விளையாட்டு அப்படின்னா, அன்புல விளையாட்டு அப்படி அன்பு செலுத்தும் போது ஒருத்தவங்க வந்து அவங்கள பிடிக்காதவங்க அன்பு செலுத்தினா என்னைக்கும் பிடிக்காது. அதே மாதிரி பிடிச்சவங்க அன்பு செலுத்தினா எவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான் அன்பும் விளையாட்டு மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து அன்போடு என்னைக்கும் இருங்க, அன்போடு என்னைக்கும் வாழுங்க. அதை இந்த ஒரு கருத்தை வந்து சொன்னவர் யார் உங்களுக்கு தெரியுமா? அவர் தாங்க ராபர்ட் ஓப்பன்ஹீமர் அப்படின்றவர். அதாவது இவர் ரொம்ப பெரிய ஒரு தத்துவ ஞானியாக இருந்திருக்காரு. தத்துவ ஞானி மட்டும் இல்லை, இவர் ஏன் நான் அறிவியல் மாமேதை பதிவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு ஐயம் இருக்குது, இவர் என்ன அறிவியல் கண்டுபிடிச்சாரு, என்னமோ அறிவியல் மாமேதை பாணி இதில் சொல்கிறியே பாப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைக்கு எளிமையாக 2 வரியில் பதில் சொன்னது இவர் மட்டும்தான். ஏன் இப்போ எங்கள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவேன், நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்போது யாருக்குமே தெரியாத பதிலை சொன்ன ஒரே ஒருத்தர் இவர் தான். அதனால இவரை இன்னைக்கு அறிவியல் மாமேதையாக நம்ம போற்றுவோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஈஷா தேவிராஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.